தேஜஸ் போர் விமான விபத்தில் விமானி உயிரிழப்பு. கோவை மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி செலுத்தி மரியாதை. துபாய் விமான கண்காட்சியில் பறக்கும் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய விமானப்படையின் தேஜஸ் MK-1 இலகுரக போர் விமானம் விபத்துக்குள்ளாகி விமானி நமன் சியால் உயிரிழந்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 115 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்கும் துபாய் விமான கண்காட்சியில் கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து சென்ற நமன் சியால் நேற்று முன்தினம் பிற்பகல் 2:10 மணியளவில் சாகச பறக்கும் பயிற்சியில் ஈடுபட்டார். திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையை நோக்கி விழுந்து தீப்பிடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சூலூர் விமானப்படையில் குட் மார்னிங் கமாண்டராக பணியாற்றி வந்த நமன் சியால் தனது மனைவி, அவரும் விமானப்படை அதிகாரி மற்றும் 7 வயது மகளுடன் சூலூர் விமானப்படை குடியிருப்பில் வசித்து வந்தார். விபத்து செய்தி தெரிந்ததும் குடும்பம் துயரத்தில் மூழ்கியது. நேற்று பிற்பகல் அவரது உடல் விமானம் மூலம் சொந்த ஊரான இமாச்சல பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் இன்று உடல் மீண்டும் மரியாதைக்காக சூலூர் விமானப்படை தளத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தேஜஸ் விமானம் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் வீர விமானி நமன் சியாலின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது.